ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் ஐயா. இல்ல, லோட் ஆகுது. இப்போ வந்து அல்ல, ஓகே. கடைசி கிளாஸ்ல நாங்கள் வந்து போன கிளாஸ் எங்களோட சப்ஜெக்ட் எதுலேருந்து கொண்டு போக போகிறோம், உங்களோட இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தான் பேசினோம். அதுக்கு ஏற்ற ம், விதத்தில் உங்களோட சப்ஜெக்ட் இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. நான் பேசினோம் ஃபெஸ்ட் லெவலில் வசனங்களாக ஓதி ப்ராக்டிஸ் பண்ணுற சப்ஜெக்ட் வச்சு நாங்கள் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னோம். ஃபெஸ்ட் லெவல் தான், பட் அதுலேயும் அந்த இறுதி பகுதி அப்போ இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லப்படக்கூடிய வசன ரீதியான உச்சரிப்பை நாங்கள் சரி செஞ்சுட்டு போகும் என்று பேசினோம். இந்த வசன ரீதியான ம், உச்சரிப்புங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்லேருந்து நாங்கள் வருவோம். அதில் எங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் தேவை. இந்த உச்சரிப்பை நாங்கள் பிடிச்சி கொள்றதுக்கு நான் குர்ஆனை தான் ஓத போகிறோம். இப்போ குர்ஆன்ட வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ குர்ஆன் ம், வசனம்ங்கிறது சில விஷயங்களை பேசிக்கலி உள்ளடக்கிக்கிற விஷயங்கள். அதில் முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், குர்ஆன் அந்த வசனங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விடயங்கள் எங்களுக்கு தேவை. ஒன்று அடையாளங்கள் அல்லது குறியீடுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த அடையாளங்கள் அல்லது குறியீடுகள் என்ற பகுதியில் ஒரு தெளிவு உண்டு எங்களுக்கு ஈக்கணும். அதே போல எழுத்துக்கள் என்றதுலேயும் ஒரு தெளிவு உண்டு ஈக்கணும். இந்த எழுத்து இப்படி உச்சரிக்கணும், இந்த எழுத்துல வடிவம் இப்படி வந்து இதை நாங்கள் இப்படி உச்சரிக்கணும், இப்படி ஒரு பூரணமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, இதுல அடையாளங்கள் என்ற பகுதி ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் தான். எழுத்துக்கள் தான் நாங்கள் நிதானமாக கவனமாக மெதுவா போகணும். பட் அடையாளங்கள்ங்கிறது அப்படி அல்ல. அடையாளங்கள் என்று சொல்றதே அல் குர்ஆன்ல மிக அதிகமான யூசேஜில் இருக்கிற அடையாளங்கள் இவ்வளவுதான். இதுக்கு மேல ம். குறைவு. அப்ப இந்த அடையாளங்கள் பற்றிய ஒரு தெளிவுண்டு எங்களுக்கு ஈக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எழுத்திட பாட்டுக்கு நான் மூவ் ஆகலாம். சரி, நான் அப்படி கேட்டா இந்த அடையாளங்கள் அல்ல இந்த குறியீடுகள் உங்களுக்கு இந்த பெயர்ல அறிமுகம் ஈக்குதா அல்லது சம்திங் டவுட்ல ஈக்குதா எப்படி? இல்ல, இது நான் அஹ், அறிமுகம் இல்லை. ஆனால் இப்போ தான் இன்றைக்கு ஒரு செகண்ட் கிளாஸ் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அது இப்போ தான் தெரியும். இப்பதான் தெரியும். சரி, ம். ஓகே. நல்ல நீங்க பார்த்த சுட்டி நல்ல எங்களுக்கு மிச்சம் சிம்பிள். அப்போ இந்த அடையாளங்கள்ட எக்ஸ்பிளனேஷன் எப்படி விளங்கிச்சா உங்களுக்கு? அல்ல என்ன சரி இஷ்யூஸ் ஈக்குதா? கொஞ்சம் விளங்கிச்சது பார்த்தேன். அது பிரச்சனை பார்த்தா இல்லை. சரி, இப்போ இதுல பேசிக்கான ம், விஷயம் ஒன்று நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் அதுலயும் விளங்கப்படுத்தியேன். இந்த மூணு தான் பேசிக். இது ம். மூணு பேர் சொல்லுங்க பாப்போம். பத்து கஸ்ரு லம்மு. இல்ல, அங்கதான் பிரச்சனையே இருக்குது. ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் இறுதியில துன் துன் என்று வாரதான் முக்கியம். ஓகே. சரியா? இதான் நாங்க ம், எங்கட 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 உம்மம்மாமார் அப்பாமார் முதல்ல வந்த ஒழுங்கு தான் அது. ஃபத்ஹா கஸ்ரா லம்மா நாங்க ம், பழகிக்கிறோம். உண்மையில ஃபத்ஹா கஸ்ரா ம், லம்மாங்கிறது இந்த அடையாளத்துக்குரிய பேர் அல்ல. பட் அப்படியான ஒரு ம். பேர் ஒன்று மீக்குது. அது எங்கன்னு நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு நாங்க விளங்கிக் கொள்ளணும். குர்ஆனுடைய அடிப்படையில அதுவும் அடையாளங்கள் குறியீடுகள். ஓகே, அந்த அல் குர்ஆனுடைய அமைப்புல பார்க்குற நேரத்துல குறியீடுகள் என்ற அந்த பேசிக் பார்ட்லயே மிக பிரதான பகுதியா இருக்கிறது இந்த ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் தான். இதைத்தான் ஓகே. முதலாவது குறியீடாக நாங்கள் அடையாளப்படுத்துவோம். சோர்ஸ் அடிப்படையான குறியீடு நாங்கள் சொல்லுவோம். இதிலிருந்து தான் ம், அடுத்த இரண்டாவது பகுதி தோற்றம் பெற்றியது, உருவாகி வந்திக்குது. இரண்டாவது பகுதி நாங்க சொல்றது இந்த அம்புக்குறியை நாங்க சொல்லுவோம். அப்ப பாருங்க, துன் ம். என்றது தைனாக டெவலப் ஆகுது. துன் ம். என்றது தைன். பாருங்க, சைனா. பத்துங்கிறது கொமன் ஆகிக்குது. அந்த துன் என்றதான் ம், லாஸ்ட். அந்த துண்டு மட்டும் மாறுது. ஆனா ஏன் ம், மாறுது? அடையாளம் எல்லாம் டபுளா மாறுது. மேலே இருக்கிற ஒரு அடையாளம் ம், ரெண்டா மாறிக்குது, கஸ்ரத்துண்ட கீழே உள்ளது ரெண்டா மாறிக்குது, லம்ம துண்ட அந்த ரோல் வடிவம் ஏதோ ஒரு வடிவத்துல ரெண்டாகிக்குது. அது உங்களுக்கு தெளிவாக விளங்காட்டியும் இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்துக்குது, ஏதோ ஒன்று சம்திங். அப்ப ம். இதுல எல்லாம் டபுளா மாறிக்குது. அப்ப டபுளா மாற நேரத்துல என்ன பேர் கூடுது? தைன் என்ற பெயர் பத்தாயின். கூடுது. அப்ப நாங்க ஃபெஸ்டிவல் சொல்லணும், சிங்கிளா இருந்தா துன், டபுள் ஆகிக்கிற துன். நேரத்துல தைன் என்று மாறுது. தாயின். சரி, இப்படியான ம், மாறினது மூன்றாவதும் திருப்பியும் அதே பேசிக்ல இருந்து வருது. இது இன்னொரு முக்கியமான விஷயம். தைன்ல இருந்து மத்துக்கு போகல, துன் தான் இங்க
இறுதியில மத்துக்கு மத்து. மத்து என்றதுக்கு மாறுது. ஏன் மாறுது? வடிவத்துல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்குது. இங்க சரிவாக இருந்தது, இங்க நேராக மாறிக்குது. கீழுக்கும் அதே கான்செப்ட், சரிவாக இருந்தது நேராக மாறிக்குது. லம்மத்துனை பொறுத்த வரைக்கும் தலைகீழாக ஒரு மாற்றத்துக்கு உள்வாங்கிக்குது. இப்ப இந்த ஒரு மாற்றம் தான் ம். இறுதியில மத்து என்ற பேரை சேர்க்குது. அப்ப நீங்க பாத்தீங்க என்றால் பார்க்கையிலும் முதலாவது இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கொமனான பெயர் ஃபத்ஹா. இதை பாருங்க, ஃபத்ஹு ஃபத்ஹு ஃபத்ஹுன்னு ஃபர்ஸ்ட் லைனுக்கு எல்லாத்துக்கும் ம். இருக்குது. எனவே நாங்க சொல்லுவோம் ஃபத்ஹான்னு எதுக்கு சொல்லுவோம்? மூணுக்குமான கொமனான பேர் தான் சொல்லுவோம். கொமன் பேர், கொமன் பேர். கொமன் பெயர், இது முக்கியமான விஷயம். அப்ப எங்கட உம்மம்மார் அந்த ஓதல்ல வந்து பார்த்ததுல ஃபத்ஹாங்கிறது அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ம். ஃபத்ஹான்னு சொல்லி எல்லாத்துக்கும். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஃபத்ஹாங்கிறது கொமனான பெயர். அதுல துன் தைன் மத்து இதுக்கு இடையில கொஞ்சம் சம்திங் வித்தியாசம் இருக்குது. எங்களுக்கு அந்த வித்தியாசத்தை நாங்க விளங்கிக் கொள்றதுதான் மிக முக்கியமான சப்ஜெக்டா வரப்போகுது. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இது. சரி, இதுல அடுத்த பகுதிக்கு வருவோம். ம் கொஞ்சம் நீங்க வர. ஓகே. ஓகே. கஸ்ரா என்கிறதும் கொமன் பெயர், லம்மா என்கிறதும் கொமன் பெயர். இந்த 9க்குள்ளாலையும் இந்த 3 பெயர் வந்துடும். சரி, அளவாங்க. அப்ப பாபத்துக்கு பேச. அப்ப இந்த 9 சுத்தி 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 இந்த 10 கஸ்ரு லம்மு என்னதான் சுத்தி சுத்தி நிக்க போகுது. இதுக்கு வெளியே வராது. பக்கத்துல ஷத்தும் ம். சுக்கோனும் இதனோட தொடர்பு படாத அடையாளங்கள், குறியீடுகள். ஆனாலும் அதுவும் குறியீடுகளாகத்தான் நிக்குது. அதனாலதான் நாங்க உங்களுக்கு அதை செப்பரேட்டா பக்கத்துல போட்டு காட்டிக்கிறோம். ம். சரி, இப்ப இதை நீங்க இதுக்கு பின்னால இந்த சார்ட்டை நீங்க டெவலப் ஆகணும். சார்ட் எப்படி ரெக்கார்டிங் கேட்டு படிச்சா? ரெக்கார்டிங் கேட்டது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சார்ட்ல என்ன விஷயம் கேட்டீங்க சொல்லுங்க. இல்லை, ஒவ்வொரு இது வரைக்கும் சொல்லிட்டு போக சொன்னீங்க. அப்போ அதுலேயும் தடமாறக்கூடாது ஆ டைமுக்கு. குட், நல்ல நல்ல. இந்த இதுல இதுல எப்படித்தான், இதுல சில பேர் வர அரைப்படிச்சு கொண்டு வர, அதாவது அறவாசி அறகுறையில வர பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க தெரியாத சொல்லிட்டீங்களே இப்ப, ம். அது இப்ப உங்களுக்கு மிச்சம் சிம்பிள். இதை அப்படின்டா ஒரு பில்டிங் ஒன்று மாதிரி தான். பில்டிங் ஒன்றை ஸ்டார்ட்லேருந்து கட்டுறது லேசி, இருக்கிற பில்டிங் எங்கே உடச்சி கட்டுறதுங்கிறது தலையை பிச்சு கொண்டு நாங்கள் நிறைய ஐடியா எடுத்துக்கொண்டு பிச்சு கொண்டு இருக்கணும். அதே போல் இதில் உங்களுக்கு தெரியாமல் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு லேசி. ஏன்னால் உங்களுக்கு இப்போ தான் பேசிக் அந்த நான் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் பிடிச்சிப்பீங்க, உங்கள் மைண்டுக்கு பட்டிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ம். என்றால், நீங்கள் ரெக்கார்டிங்கை நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங் கேட்குறதுலையும் இதில் நீங்கள் சவுண்டை மீட் பண்ணி கொண்டு நீங்கள் சொல்லி பழகலாம். நான் எப்படி ம். சொல்லி பழகிறேன்னு நீ பார்த்துப்பீங்க. மிச்சம் சிம்பிளா நிதானமா அமைதியா ஆறுதலா எங்களுக்கு போகலாம். ஆனா அதுல சில விஷயங்கள் நாங்க அவதானிச்சுக்கிறோம். நான் இதில் 4 பாயிண்ட்ஸ் தரேன். நீங்க என்ன செய்ய என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பழகுங்க. நாளையும் ஒரேடியா பழக ம். வேணாம். நாங்க அதாவது மொத்தம் இதுல 21 பாக்ஸ் இருக்குது. நீங்க 21ல 19 சரி எடுக்கணும் கட்டாயம். 2 உங்களுக்கு சம்திங் மிஸ்டேக் ஆகலாம். சரியா, 4 ம். விஷயங்கள் தான் நாங்க அந்த மிஸ்டேக்காக பார்க்க போறது. முதலாவது என்ன? எந்த ஒன்றையும் பிழையா சொல்லப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்திக்கிறது ஃபத்ஹத்துன் என்று சொன்னா நீங்க கஸ்ரத்துன் என்று பத்தாத்து. சொல்லக்கூடாது. சொல்றது பிழை. ம். இரண்டாவதாக நாங்க பிழையா சொல்லுங்க. இப்ப ஒன்றை நீங்க ரெண்டா உடைச்சி சொல்றது எப்படி? இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாத்துக்கும் அப்படித்தான் படிச்சுக்கிறேன். இப்ப ஃபத்ஹ துன், ஃபத்ஹ தைன், ம். ஃபத்ஹ மத்து, இப்படித்தானே படிக்கிறோம். ம். அப்படித்தானே? அப்ப அந்த மாதிரி வார சந்தர்ப்பத்தில் நீங்க உடைச்சி செல்லாம ஃபத்ஹ துன், கஸ்ரத்தைன், ஃபத்ஹ மத்து, லம்மு மத்து, இப்படி நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னு சொன்னா தான் சரி, பிரிக்கப்படாது. சரியா, இல்ல என்ன ம். விஷயம் என்று சொன்னா, இப்ப நீங்க அந்த கான்செப்டை விளங்க போகல அப்படிதான் பெஸ்ட் பழகுறது. இது மேல வருது, இது பத்ஹால கான்செப்ட், பத்ஹா துண்ணா தைனா மத்தான்னு சொல்லி பக்கத்துல கூட்டி போட்டு தன் துன் மத்துன்னு சொல்றாரு. அப்படி அல்ல. அது நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஓகே, எக்ஸ்பிளைனுக்கு ஓகே, விளங்கி கொள்றதுக்கு ஓகே. ஆனா ஒரு அடையாளத்தை பார்க்குற நேரம் எங்களோட மைண்ட்ல அது சொல்லணும், இதுதான் இந்த அடையாளம். அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் ம். ஆகணும். ஆகவே ரெண்ட உடைச்சி செல்லாம சேர்த்து சொல்லி பழகுற வேலை நாங்க வரணும். ரெண்டாவது பகுதி. அப்ப முதலாவது நீங்க ம். பழகுவீங்க எப்படி? எந்த ஒன்றுலையும் போயிட்டு பிழையா செல்லாம சொல்லி பார்க்கறதுக்கு நீங்க பழகணும். ம். அதுக்கு என்ன செய்யலாம் என்றால், நீங்க ஒரு முறை சொல்லி பார்த்துட்டு திருப்பி அதையே நீங்க திருப்பி 2வது முறை பார்க்குற நேரம் கேட்குற நேரம் நீங்க அந்த மிஸ்டேக்கை திருத்திக் கொள்ளையிலும். உடைச்சி செல்றதை 2வது நீங்க பழகுங்க கட்டாயம். எங்கேயும் உடைக்கப்படாது.
அந்த ரெண்டாவது நீங்க ம் பிராக்டிஸ் பண்ண போக்குள்ள தான் மூணாவதாக இருக்கிற அடுத்த இதுவும் ஒட்டோவாக அதோட சேர்ந்து வரும். என்ன? எந்த ஒரு பாக்ஸ்லையும் டபுள் என்ட்ரி செல்ல முடியாது. எப்படி? ம். பத்ஹத்துன் இல்ல பத்ஹா பத்ஹா இல்ல கஸ்ரா கஸ்ரா இல்ல பத்ஹா, இப்படி நாங்க குழப்பத்துல குழம்பிக் கொண்டு கன்ஃபியூஸ் சொல்லக்கூடாது. ஆகிக் கொண்டு நாங்க செல்றது தவிர்ந்து கொள்ளணும். இது மூணாவது தவறாக நாங்க அடையாளப்படுத்துறது. நாலாவது இறுதியான விஷயம் என்னென்றால், எங்களுக்கு மிச்ச சிம்பிளான விஷயம் லேட் ஆகிறது. லேட்னு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வருது முதலாவது என்ன வருது? பத்தொன்பது வந்துக்குது. ரெண்டாவது கஸ்ரத்தைன் 19 வருது. மூணாவது கசரத்தைன் லம்மத்தைன் வருது. இப்பதான் நீங்க லம்மத்தைன் பத்தொன்பதுன்னு செல்ல போறீங்க அப்படி என்றால் சுக்குன். அது பிழையா போகும். ம். சரியா? ஒரு டிப் சொல்லி பாப்போமா? 7 மார்க் சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாப்போம். என்ன பாப்போம், நாங்க தானே ம். மிஸ்டேக் வந்து செய்ய வந்துருக்கு. பிஸ்மில்லா ட்ரை பண்ணி பாருங்க. பத்து மத்து கசரத்தைன் லம்மு மத்து லம்மத்தைன் சத்து சுக்குன். பத்த வந்து லம்மு மத்து ஃபத்தத்தன் கசரத்தன் ஃபத்தத்தைன். ஸ்டக் ஆயிட்டு சரி, ஓகே ஓகே. டைமிங். இல்ல நல்ல மேல நீங்க இப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்க எக்ஸ்பிளைனை கேட்டுட்டு நீங்க எந்த ட்ராவலுக்கு வாரீங்க என்றால் கொஞ்சம் நீங்க டைம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய அவசரமா மூவ் ஆகிடும். நோய்ஸ் இது மிச்ச சிம்பிளான விஷயம் உண்டு. ஒரு கிளாஸ்ல நான் ம். உங்க அடையாள கான்செப்டே ஃபுல்லா முடிக்கலாம். அதான் இதுல சிம்பிளான விஷயம்ங்கிறது. சரி, இதுல நான் அடுத்த ஸ்டெப் போகல. நான் இதை கொஞ்சம் நார்மலான ட்ரெக்கு வந்து நாங்க அடுத்து மூவ் ஆகும். சரியா? இந்த அடுத்த பகுதிக்கு மூவ் ஓகே. ஆகலாம். நீங்க பேசிக் இப்பதான் விளங்கிக்கிறீங்கன்ற வகையில நீ கொஞ்சம் நல்லா ம். ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா. இப்போ நீங்க ட்ரை பண்ணதுல ஹாஃப் லெவலுக்கு வந்துட்டீங்க. பட் அதுக்குள்ள 2 பிள்ளை வந்து சரி, இன்னொரு ஹாஃபுக்குள்ள ம். ஸ்டார்டிங்னா 2 பிள்ளை வருது வைங்களேன். அது இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் உங்களோட பிள்ளையிலிருந்து அது டெவலப் ஆகும். அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எங்களுக்கு வந்திக்கும். அப்போ எங்களுக்கு இந்த பாடத்துல மிக நுணுக்கமான பாடம் அடையாளங்கள் என்ற பாடப்பகுதி. அதுல அந்த 9ஐயும் சரியான முறையில் நீங்க விளங்கிக் கொள்ளணும். நீங்க 2 பிழை விட்டீங்களே, ஒன்று தலைகீழா மாத்தி சொல்லிக்கிறீங்க. மாத்தினா டபுள் என்ட்ரி லம்மத்துன் லம்மத்தைன்னு மாத்தினீங்க. அடுத்த மிஸ்டேக் என்ன ம். தெரியுமா? பத்ஹா என்று சொல்லி கெப் எடுத்து மத்துன்னு சொன்னி தான் அடுத்த மிஸ்டேக். அப்ப அது அந்த ம். அதான் அந்த மிஸ்டேக் நீங்க விளங்கணும். ரெக்கார்டிங் கேட்க நேரம் அந்த மிஸ்டேக் உங்களுக்கு விளங்கணும். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தொடருவோம். இந்த அடையாளங்கள் உங்களுக்கு எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ், பாடத்தை பிழை வராமல். அடுத்த பாடத்தை தொடர்ந்து பிழை வர மாட்டேன். நான் அடுத்த பாடத்தை புதிய பாடத்தை பேய்த்திடுவேன். இந்த பாடம் பெண்டிங்கில் வரும். நான் சொல்லுவோம் அந்த ரிஃபைட் ஆகி கொண்டு வரும். எப்போ நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அதை கேட்டுக்கொண்டே இப்போ ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் பயப்பட விட்டு போக இன்ஷால்லா. மாட்டோம். ஆ. நல்ல இன்ஷா அல்லாஹ் உங்களால் சரி ஏழு ரெடி சரி. ஆகிடுவாங்க. நல்ல மிச்சம் இன்ஷா